ஹாய் வீவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கடந்து வந்த பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டை வெறும் மெட்டலாக தாங்க பார்த்தாங்க. மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு பாறை அப்படி தான் அதை ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதனால அதுக்கு வேல்யூ அப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 90ஸ்க்கு அப்புறம் ஆபரண தங்கமாக அது மாறினதுனால அதுக்கு இன்னும் வேல்யூஸ் அதிகமாகிருச்சு. அதனால தான் இப்போ நம்ம கோல்டை இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் தாங்க கோல்டோட யூசேஜே அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் கிடைக்கிற கோல்டோட அளவு ரொம்ப கம்மி. அதனால நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாம் கோல்டை இம்போர்ட் பண்ணி அதை ஆபரணமாக கன்வெர்ட் பண்ணி நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.